தாவேக்கா கொல்லும், அது முரசொலியிலே தாவேக்கா கொல்லும் அப்படின்னு ஒரு ஒரு சென்டென்ஸை போட்டு திமுக தான் வந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரியான மீன் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்கண்ணே. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தை? தாவேக்கா கொல்லுமா? ஆமாம், தாவேக்கா கொல்லும். என்ன கொல்லும்? திமுகவின் ஆணவத்தை கொல்லும். நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா எந்த ஒரு புரிதலின் அடிப்படையில் ஒரு பத்திரிகை எதை போடணும் எதை போடக்கூடாதுன்னு இல்லாமல் தாவேக்கா கொல்லும்னு நீ போடுறேனாக்கா, அப்போ இது வரைக்கும் திமுக என்னெல்லாம் கொன்னுச்சுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, உங்கள் ஆட்சியில் எவ்வளோ பேர் செத்தாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பட்டியல் போட்டு திமுக கொன்றவை அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு போட்டுருவியா நீ? போட மாட்டேல. அதுக்கு தான் நம்மளே அதுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தோம். ஆம், தாவேக்கா கொல்லும், உங்கள் ஆணவத்தை கொல்லும், உங்கள் அதிகார திமுறை கொல்லும், உங்கள் அலட்சிய ஆட்சியை கொல்லும், போதை கலாச்சாரத்தை கொல்லும், பாலியல் சீண்டல்களை கொல்லும், சாதிய அடக்குமுறை கொடுமைகளை கொல்லும், இயற்கை வளங்களை திருடிய கூட்டத்தின் அதிகாரத்தை கொல்லும், விவசாய நிலங்களை அளித்தவனின் அதிகாரத்தை கொல்லும், பாசிசத்தை வைத்து அரசியல் செய்த சூழ்ச்சியை கொல்லும், சமூக நீதியை சவப்பட்டில் ஏற்றக்கூடிய இந்த ஆட்சியை கொல்லும், இறுதியில் ஜனநாயகன் வெல்வான், ஜனநாயகம் வெல்லும். இதுதான் நம்ம பதிவில் போட்டிருந்தோம். அதாவது முன்னுக்கு பின் முரணாக தொடர்ச்சியாக விஜய் மீது எல்லாருமே வந்து நீங்கள் பேசுனீங்கன்னாக்கா, நீ எவன் தப்பு செய்யலையோ அவன் வந்து இன்னொருத்தனை வந்து அது இயேசுநாதர் சொன்ன ஒரு வசனம் இருக்குல்ல, யார் உங்களை தவறே செய்யாத நபரோ அவர் வந்து முதல் கல்லை எடுத்து எரியட்டும்னு. அதே போல் நீங்கள் செஞ்சதெல்லாம் முழுக்க முழுக்க அக்கிரமம் இயக்கித்தனம் பண்ணி வச்சுட்டு விஜய் அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்து நிற்கிறார். இவ்வளோதான சிம்பிளான விஷயம் தம்பி. வேற என்ன அவர் நினைச்சு வந்திருக்காரு சொல்லுங்க பார்ப்போம்.